Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல IIT JEE மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக மேத்தமெட்டிக்ஸ்ல கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். தியரி கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். இப்போ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், டெஃபினைட் இன்டெக்ரல் எல்லாத்துலேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கான்செப்ட்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டதுனால இப்போ கண்டினியூஸாக கான்செப்ட் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும்னா அதுவும் கொடுக்குறேன். நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா, நம்ம கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, IIT JEE மெயின்ஸில் உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட எல்லாரும் மேத்ஸ் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால தான் நான் இந்த சேனல் ஆரம்பித்ததே. அதுக்காக தான் மேத்ஸை வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை, நான் அதையும் ஈஸியாக படிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சேனலே இது பண்ணினேன். அதனால் நீங்கள் வந்து நம்ம கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக என்ன செய்திடலாம், மேத்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கான்செப்ட்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன்னா என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு ஃபங்க்ஷன்ஸை பாருங்கள். ஏன்னா ஒரு ரிலேஷனை வச்சு தான் நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறேன். அதனால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒன் அண்ட் ஒன்லி இமேஜ் இருக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒன் அண்ட் ஒன்லி இமேஜ் இருந்ததுன்னா அந்த ரிலேஷனை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த ரிலேஷனை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், R is equal to x, y such that y equal to 2x. x, y belongs to எங்க n-ல, நேச்சுரல் நம்பர் n-ல நான் டிஃபைன் பண்ணுறேன். y equal to 2x அப்படின்னு சொல்லி. இப்போ நேச்சுரல் நம்பர் தானே, அப்போ 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இங்கேயும் அதே மாதிரி 1 2 3 4 5 எக்ஸெட்ரா 4 5 6 7. நேச்சுரல் நம்பர்னா 1 இதானே நேச்சுரல் நம்பர், 1ல இருந்து ஆரம்பிக்க முடியாது. y equal to 2x. அப்போ எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா ஒய்க்கு என்ன கிடைக்கும் 2. எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா ஒய்க்கு 4. எக்ஸுக்கு 3 போட்டால் ஒய் 6. எக்ஸுக்கு 4 போட்டால் ஒய் 8. அப்போ பாருங்க, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கு. இங்கே என்ன அங்கே அதுதான் பார்க்கணும், அங்கே ரிவர்ஸில் பார்க்க வேண்டாம். ரிவர்ஸில் எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அப்போ இங்கேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது ஃபங்க்ஷன். சரிதானா? அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். சரிதானா? இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கா நம்ம எக்ஸாம்பிள் போட்டு அதை வந்து சொல்லலாம். இதில் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே n-ல எடுத்துருக்கோம். இதில் ஃபங்க்ஷன் வந்து கோடொமைன் ஆரா இருந்தா, ஒரு ரியல் நம்பரா இருந்தா, கோடொமைன் இதை ஃப்ரம் R to R ஆரா இருக்கலாம் அல்லது ஆருடைய சப்செட்டா இருக்கலாம். ஆரா இருக்கலாம் அல்லது என்ன செய்யலாம், ஆருடைய சப்செட்டா இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அதை ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டொமைன் வந்து ஆரா இருக்கலாம் அல்லது ஆருடைய சப்செட்டா இருக்கலாம். அப்படின்னா அதை ரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கோடொமைன் ஆர் அல்லது ஆருடைய சப்செட்டா இருந்தா அதை ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியணும். ஃபர்தர் அடுத்தடுத்து ப்ராப்ளம் போடும்போது இது ரியல் ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். அப்போ டொமைன் வந்து ரியல் அல்லது ரியல் நம்பரோட சப்செட்டா இருந்ததுன்னா அதை வந்து ரியல் ஃபங்க்ஷன் சொல்றோம். கோடொமைன் வந்து ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனா இருக்கணும். ரியல் அல்லது ரியல் நம்பரோட சப்செட்டா இருந்தா அதை ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். இப்போ நான் எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்க. ஒவ்வொரு எக்ஸாம்பிள் போட்டு இதுல எதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் எதெல்லாம் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். R is equal to 2, 1 3, 1 4, 2. சரியா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். R is equal to 1, 2 2, 3 3, 4 4, 5 5, 6 6, 7. இது ரெண்டுல எது ஃபங்க்ஷனா இருக்கோ எது ஃபங்க்ஷனா இருக்காது அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண போறோம். சரியா? எது ஃபங்க்ஷனா இருக்கோ அது ஃபங்க்ஷனா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இல்ல பாத்தீங்கன்னா டொமைன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 டொமைன்ல 2 3 4 ரேஞ்சில் வந்து எப்படி இருக்கு 1 1 2
1 2 1 1 2 போட வேண்டாமே 1 2 இருக்கு 2 க்கு இமேஜ் 1 3 க்கு இமேஜ் 1 4 க்கு இமேஜ் 2 இது ஃபங்க்ஷனா ஆமா ஃபங்க்ஷன் தான் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கு அப்படினா இது ஃபங்க்ஷன் தான் இத போடுவோம் டொமைன்ல என்ன இருக்கு கோடொமைன்ல என்ன இருக்கு டொமைன்ல 1 2 3 4 5 6 7 5 6 1 2 3 4 5 6 கோடொமைன்ல என்ன இருக்கு 2 3 4 5 6 7 2 3 4 5 6 7 அப்போ 1 க்கு இமேஜ் 2 2 க்கு இமேஜ் 3 3 க்கு இமேஜ் 4 4 ஓட இமேஜ் 5 5 ஓட இமேஜ் 6 6 ஓட இமேஜ் 7 அப்படினா இதுவும் என்னதுதான் ஃபங்க்ஷன் தான் 1 2 2 3 3 4 இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன் இது எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கேன் அடுத்து ஃபங்க்ஷன் இல்லங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன் 2 2 2 4 2 2 2 4 3 3 4 4 சரியா இது ஃபங்க்ஷனா என்னன்னு பார்ப்போம் இது டொமைன்ல என்ன இருக்கு 2 3 4 கோடொமைன்ல என்ன இருக்கு அதே மாதிரி 2 3 4 அப்ப 2 goes to 2 அடுத்தது 2 goes to 4 இப்பவே சொல்லிடலாம் இது ஃபங்க்ஷன் கிடையாது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்கணும் இப்ப 2 க்கு 2 னு ஒரு இமேஜ் 4 னு ஒரு இமேஜ் இருக்கு சோ இது வந்து என்ன கிடையாது ஃபங்க்ஷன் கிடையாது இது ஃபங்க்ஷன் கிடையாது சரிதானா ரொம்ப சிம்பிளா பார்த்த உடனே நம்ம என்ன செய்யலாம் சொல்லிடலாம் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண சொல்லியிருக்கு அடுத்தது பாருங்க f from n to n defined by f of x is equal to 2x plus 1 f from n to n defined by f of x equal to 2x plus 1 f of x is equal to 2x plus 1 நம்ம அப்படியே வேல்யூ போட்டு பார்த்துருவோம் போட்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 போடலாம் அப்போ n equal to 1 x equal to 1 போட்டிங்கன்னா 1 goes to எங்க 3 x equal to 2 போட்டோம்னா 5 x equal to 3 போட்டோம்னா 7 x equal to 4 போட்டோம்னா 9 x equal to 5 போட்டோம்னா 11 அடுத்தது 13 etc நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6 7 5 அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து இது என்ன செய்யும் ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும் இது ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சரியா ஏன் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னா the codomain is a subset of R codomain என்ன இருக்கு subset of R இருக்கு அதனால இது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் சரியா அடுத்தது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன நெக்ஸ்ட் என்னது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா அந்த எலிமெண்ட்டுக்கே மேப் ஆகும் ஈச் எலிமெண்ட் இஸ் மேப்டு டு இட் செல்ஃப் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அந்த எலிமெண்ட்டுக்கே மேப் ஆனா அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம் சரியா f from நம்ம எங்க இருந்து எங்க டிஃபைன் பண்றோம் ஃபர்ஸ்ட் f from r to r defined by f of x equal to x f of x equal to என்னது x அப்போ நம்ம இத வந்து f of xங்கிறது தான் நம்மளுடைய y அப்போ இத நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணனும்னா பிளாட் பண்ணி முதல்ல வேல்யூ போட்டு பாத்தீங்கன்னா x f of x 1 goes to 1 2 goes to 2 3 goes to 3 4 goes to எங்க 4 etc கிராஃப் போட்டோம்னு வெச்சுக்கோங்க கிராஃப் போடுறோம் இது வந்து 1 2 3 4 இங்க இது 1 2 3 4 அப்ப 1 goes to எங்க 1 2 goes to 2 3 goes to 3 4 goes to 4 இது -1 னா -1 -2 -3 -4 இங்க -2 -3 அப்ப -1 goes to -1 -2 goes to -2 -3 goes to -3 so இதுதான் என்னது நம்மளுடைய
ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் y equal to x. y தான் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், f of x ன்னு எடுத்திருக்கோம். y தான் f of x ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இதுதான் நம்ம என்னன்னு டிஃபைன் பண்றோம், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். சரிதானா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்னன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். எந்த எலிமெண்ட்டும் ஒரே ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகும். அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதே எலிமெண்ட்டுக்கு மேப் ஆகும். அதைத்தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, f of x equal to c. cங்கிறது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். நான் f from r to r டிஃபைன் பண்றேன். f from எங்க, r to r. x equal to f of x is equal to 3 அப்படின்னு நான் டிஃபைன். f of x is equal to என்னது 3. or for all x belongs to r. rல எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அது எங்க தான் மேப் ஆகும், 3க்கு தான் மேப் ஆகும். சரியா? எல்லா எலிமெண்ட்டுக்குமே இமேஜ் என்னது தான், 3 தான். போடுவோமா? போட்டீங்கன்னா இதுல வேல்யூ போட்டு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 etc. y f of x என்ன வரும், 1 goes to 3, 2 goes to 3, 3 goes to 3, 4 goes to 4, not 4 goes to 4, 4 goes to 3, 5 goes to 3. சரியா? அப்ப இங்க 1 2 3 4 5, 1 goes to எங்க, இதான் 3 ன்னு வச்சுக்கோங்க. இதான் 1 2 3. அப்போ 1 goes to 3, 2 goes to 3, 3 goes to 3, 4 goes to 3, 5 goes to. அப்ப இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இதுதான் என்னது, இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன டிஃபைன் பண்றோம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு டிஃபைன் பண்றோம். சரிதானா? அடுத்தது பாலினாமியல் ஃபங்க்ஷன். பாலினாமியல்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். பாலினாமியல் ஒரு ஃபங்க்ஷன் தான். கட்டாயமா பாலினாமியல்ங்கிறது ஃபங்க்ஷன் தான். பாலினாமியல்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், a0 plus a1x plus a2x square plus a3x cube plus etc. plus an x power n. nth degree polynomial நான் எடுத்திருக்கேன். அப்ப xக்கு ஒவ்வொரு வேல்யூ கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு f of xக்கு என்ன செய்யும், டிஃபரண்ட் வேல்யூஸா கிடைச்சிட்டே இருக்கும். டிஃபரண்ட் வேல்யூஸா கிடைச்சிட்டே இருக்கும். சரியா? நான் இப்போ f of x is equal to x square அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதைத்தான் நம்ம என்ன டிஃபைன் பண்றோம், பாலினாமியல் ஃபங்க்ஷன். இப்போ f from r to r defined by f of x is equal to என்னது, x square. f of x is equal to x square. சரியா? இதுல பாருங்க, x equal to 1 1 2 3 4, திரும்ப நான் 0 போடுறேன், -1 -2 -3 -4 etc. சரியா? -4 போடுவோம். x is equal to x square இல்லையா? இப்போ f of x என்ன வரும், 1 2 க்கு ஸ்கொயர் 4 9 16 0 1 2 1 4 9 16 etc. இப்போ நீங்க கிராஃப் பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 1 2 3 4 5 6 etc. f of x ல 1 4 9 16 etc. இங்க -1 -9 -16 etc. இங்க -1 -2 -3 மைனஸே வேண்டாம். இந்த சைடு நம்மளுக்கு எல்லாமே f of x is equal to x square இருக்கு. அப்ப 1 goes to எங்க 1, அடுத்தது 2 goes to எங்க 4, 3 goes to என்னது 9, அடுத்தது 0 goes to 0 தான், 0 goes to 0. அடுத்தது -1 goes to எங்க தான் 1 தான், -2 goes to 4, -3 goes to 9, -4 goes to 16. இப்ப ஜாயின் பண்ணி பாருங்க. இட் இஸ் a parabola. நல்லா பிளாட் பண்ணல, கரெக்டா பிளாட் பண்ணோம்னா என்ன செய்யும், இப்படி ஒரு பாரபோலாவாக இருக்கும். கரெக்டா நீங்க ரொம்ப கரெக்டா கிராஃப்ல பிளாட் பண்ணீங்கன்னா இட் இஸ் a parabola. சரிதானா? ஃபங்க்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய கிராஃபை எப்படி போடுறது அப்படின்னு தான் நான் இதுல சொல்லியிருக்கேன். அடுத்தது f of x is equal to x cube. அடுத்தது என்னது, f of x is equal to x cube. இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். f of x is equal to x power 3. x power 3.
எக்ஸுக்கு 1 போட்டால் 1, எக்ஸுக்கு 2 போட்டோன்னா 2 பவர் 3 8, எக்ஸுக்கு 3 போட்டால் 3 பவர் 3 27, எக்ஸுக்கு 4 போட்டோம்னா 64. அடுத்து 0, எக்ஸுக்கு -1 போட்டிங்கன்னா -1, எக்ஸுக்கு -2 போட்டால் -8, -3 போட்டால் -27, -64. சரியா? இப்போ கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா அந்த கிராஃப் இப்படி இருக்கும். 1 2 3 4, இங்கே -1 -2 -3 -4. இங்கே பார்த்தீங்கன்னா -1 -8 -27 -64. அதே மாதிரி இங்கே -1 -8 -27 -64. சரியா? இப்போ 1 goes to என்னது? தப்பா போட்டிருக்கேனே, இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இதுக்கு இங்கே மைனஸ் போட்டேன். சரியா? இங்கே தான் மைனஸ். இங்கே 1 goes to என்னது? 1, 2 goes to 8, 3 goes to 27, 4 goes to 64. சரியா? 0 goes to 0. அடுத்தது -1 goes to -1. ஸ்ட்ரைட் லைனாக இருக்காது இது, இது கொஞ்சம் என்ன செய்யும், வளைவாக வரும். -1 -8 -27 -64. ஸோ வளைவாக வரும். சரியா? இதுதான் என்னது? f(, இதெல்லாம் பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது ரேஷனல் ஃபங்க்ஷன். ரேஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா f(x) by g(x)ன்னு இருக்கும், அல்லது ஏதோ ஒன்று டினாமினேட்டர் p/q அந்த ஃபார்மில் இருக்கும். நான் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுக்க போகிறேன்னு பாருங்கள். டினாமினேட்டரில் வேல்யூ இருக்கும். f(x) = 1/x, f(x) = எவ்வளவு? 1/x போடுவோமா? x = 1 2 3 4 0 -1 -2 -3 -4. x = 1 அப்படின்னா f(x) என்ன வரும்? 1/1 1, அடுத்தது 0.5, அடுத்தது 0.33, அடுத்தது 0.25. சரிதானா? 1/x 1/2 0.5, 1/3 0.33, 1/4 0.25. அடுத்தது இந்த ஜீரோல இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாது, டிஃபைன் ஆகிருக்காது. ஏன்னா 1/0 இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, ஜீரோல வேல்யூ போட முடியாது. சரியா? அடுத்தது -1 -0.5 -0.33 -0.25 எக்ஸெட்ரா. இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பாருங்க. 1 goes to 1 2 3 4, இங்கே 1 எல்லாமே 1க்கு கீழே தான் வருது. அப்போ 0.25 0.5 1 1.5 அப்படி இருக்கும். சரியா? இது வந்து 0.25 0.5 0.75 1 0.75 அடுத்து 1. சரியா? அப்போ 1 goes to எங்கே தான்? 1 goes to 1 இந்த இருக்கு. 1 goes to 1, 2 goes to எங்கே? 0.5, 2 goes to 0.5, 3 goes to அதை விட குறைய 0.33, 4 goes to 0.25. அப்போ அதுக்கு அடுத்து இதை விட கம்மியாக வரும். அப்போ இந்த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், இப்படி போய்கிட்டே இருக்கும். இதே இது நீங்கள் நெகட்டிவ் சைடில் போட்டிங்கன்னா இது -0.25 -0.5 -0.75 1, இங்கே -1 -2 -3 -4, -1 goes to எங்கே? 1. சரியா? -2 goes to எங்கே? -2 வந்து -0.5, அடுத்தது -3 வந்து 0.33 இங்கே இருக்கும், -4 வந்து இங்கே இருக்கும். இப்போ இதை ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த கர்வ் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக ஆல்மோஸ்ட் சரிதானா? கொஞ்சம் நல்லா வந்து இது நீட்டாக பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இந்த கர்வுக்கு பேர் என்னது?
ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது mod x. அடுத்த ஃபங்க்ஷன் என்னது? mod x. இதை வச்சு அடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்தராக அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். முதல்ல கான்செப்ட்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சா தான் ப்ராப்ளம் என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். f of x is equal to என்னது? mod x. f of x is equal to mod x அப்படின்னா என்ன வரும்னா x if x greater than 0 minus x if x less than 0. சரியா? x equal to 0ல 0 தான். இப்போ இந்த கிராஃபை போட்டோம்னா இந்த கிராஃப் போட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to 1 2 3 4 0 minus 1 minus 2 minus 3 minus 4. x க்கு 1 போட்டினா f of x வந்து 1 2 3 4 மாறாது. f of 0ல 0 தான். x is equal to minus 1 போட்டினா minus 1 minus 2 minus 3 minus 4. less than 0ல அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? less than 0ல அந்த ஃபங்க்ஷன் வந்து minus 6 இருக்கும். சரியா? அப்ப என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். மைனஸ் போட்டா பிளஸ் 1 ஆயிடும். நெகட்டிவ்ல வரதையும் பாசிட்டிவ்ல எழுதுறது தான் என்னது? மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 அதுவும் நம்மளுக்கு என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிடும். அப்ப இந்த ஃபங்க்ஷனை பிளாட் பண்ணா இந்த ஃபங்க்ஷனை பிளாட் பண்ணோம்னா 1 2 3 4 இங்க minus 1 minus 2 minus 3 minus 4 இங்க 1 2 3 4 இங்க minus 1 minus 2 minus 3 minus 4 போடுவோம். 0ல 0 தான். ரைட்டா? x equal to 1 போட்டா இந்த இருக்கு 1, x equal to 2 போட்டா 2 3 4. அப்ப இப்படி வந்துருச்சா? அடுத்தது நான் x equal to minus 1 போடுறேன். minus 1 எங்க தான் மேப் ஆகுது? 1க்கு. minus 2 2க்கு மேப் ஆகுது. minus 3 3க்கு மேப் ஆகுது. minus 4 4க்கு மேப் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னது? இதுதான் நம்மளுடைய மாடுலஸ் ஃபங்க்ஷன். சரியா? இந்த மாடுலஸ் ஃபங்க்ஷன்ல இதுல 1 மைனஸ் 1 இதுல 1 மைனஸ் 1 இருந்தா இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு சிக்னம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது? சிக்னம் ஃபங்க்ஷன். சரியா? நெக்ஸ்ட் அவ்வளவுதான். அதுக்கடுத்து மாடுலஸ் ஃபங்க்ஷனா என்ன, சிக்னம் ஃபங்க்ஷனா என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்தது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் என்னது? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ப்ராப்ளம் இதில் ஒர்க் பண்ணணும். நாளைக்கு இதில் வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்கேன். அடுத்த கிளாஸில் இதில் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணுறேன். சரியா? அடுத்த கிளாஸில் கான்செப்ட்ஸ் ஒர்க் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா f of x is equal to f from r to r defined by f of x is equal to integer part of x. இதான் இதுக்கு நோட்டேஷன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இதில் ஃபங்க்ஷன் வந்து integer part of x is equal to minus 1 less than or equal to x less than 0. minus 1 எப்படி கொடுத்திருக்கு? less than or equal to x less than 0. அடுத்தது 0 less than or equal to x less than 1. 1 less than or equal to x less than 2. 2 less than or equal to x less than 3. இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்படி அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும்? 3 less than or equal to x less than 4. இப்படி போச்சுன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் தான் எடுக்க போறோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ரியல் லைன் போட்டோம்னா இது 0, இது -1, இது +1 +2 +3. இதுல -1 to 0 அப்படின்னா -1 0 0 less than 0 வந்திருக்கு. 0ல என்ன கொடுத்திருக்கு? less than 0 கொடுத்திருக்கு. அப்படின்னா 0 கிடையாது. அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்டிஜர் என்னது மட்டும்தான்? -1 மட்டும்தான். அப்ப ஆன்சர் -1. அடுத்தது பாத்தீங்கன்னா 0 less than or equal to x less than 1. 0 உண்டு 1 கிடையாது. 0 உண்டு 1 கிடையாது. அப்ப இதுல இருக்கக்கூடிய இன்டிஜர் என்னதுதான்? 0 தான். இதே மாதிரி தான் அடுத்தது 1 less than or equal to x less than 2.
1 உண்டு, 2 கிடையாது. லெஃப்ட் க்ளோஸ்டு பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம்னா அந்த எலிமெண்ட் இன்க்ளூட் ஆகுது. ஓப்பன் பிராக்கெட் செட் இந்த ஓப்பன் செட்ல உள்ள பிராக்கெட் போட்டோம்னா அந்த எலிமெண்ட் இன்க்ளூட் ஆகல. அப்போ இதுல 1 less than or equal to x less than 2 equal to இது 1 உண்டு. இங்க 2 less than or equal to x less than 3 இதுல 2 உண்டு. இங்க 3 உண்டு, 4 கிடையாது. சரியா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகிருக்கு? இதுதான் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம என்ன ஃபங்க்ஷன் இது? கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். இப்போ நீங்க கிராஃப் போட்டீங்கன்னா கிராஃப் வந்து ஒரு டிஸ்கிரீட்டா வரும். 1 2 3 4 0 -1 இதுதான் போட்டிருக்கேன். இப்போ -1 less than or equal to x less than 0 இந்த இருக்கு. -1ல இருந்து 0 வரைக்கும், -1ல இருந்து 0 வரைக்கும் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? -1 இருக்கு. -1 -2. அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து -1ல இருந்து 0க்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? -1 இருக்கு. அப்போ x equal to -1, f of x is equal to -1 இந்த இன்டர்வல்ல. அடுத்தது 0 to 1 இந்த இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் என்னதுதான்? 0 தான். இந்த 0 to 1ங்கிற இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் 0 to 1ங்கிற இன்டர்வல்ல இது என்னது? 0. சரியா? அடுத்தது 1 to 2 1 to 2ங்கிற இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் என்னது? 1 2 3 4 1 to 2ங்கிற இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் 1. அடுத்தது 2 to 3ங்கிற இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து 2. 3 to 4ங்கிற இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து 3. சரிதானா? இன்டர்வல்ல எழுதியிருக்கோம். இதுக்கு முன்னால ஒரு பாயிண்ட்டை வச்சு எழுதணும். இப்போ ஒரு இன்டர்வல் வச்சு இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரிதானா? இவ்வளோதான் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் இவ்வளோ தான். இதுக்கு பிறகு சில கிளரிக்கல் ஒர்க்ஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஃபங்க்ஷனில் நம்ம எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி கான்செப்ட்ஸை ரொம்ப எக்ஸாக்டாக கிளியராக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம், ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் இந்த கான்செப்ட்ஸை ஐஐடி ஜேஇக்கு தேவையான கான்செப்ட்ஸை வந்து ரொம்ப கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தொடர்ந்து ப்ராப்ளம்ஸ் போட போகிறேன். நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸை போட போகிறேன். அதனால் கண்டினியூஸாக நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜேஇஇ மெயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம சேனல் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும்.